காது வலியோட உட்காந்துருக்கு. எனக்கு யார் வாங்கினாலும் வாங்கினாங்களோ, எனக்கு கையெழுத்து போட்டு வாங்கினது வாங்கி கொடுத்தது நீங்கள் 2 பேரும் தான். எனக்கு பைசா வேணும். சும்மா இருந்து நான் கடன்காரன்ட்ட ஒவ்வொரு நாளும் திக்கணங்கோட்டில் போகிறதுக்கு வழி இல்லை. எனக்கு திக்கணங்கோட்டுக்கு எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை. எனக்கு கடன்காரன் ஒவ்வொருத்தனும் நான் கடனை வாங்கின மாதிரி நான் கேட்டுட்ருக்கேன். நான் 11 லட்சம் பைசாவையும் கொடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் வட்டியும் இல்லாமல் முதலும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்போமோ? என்னையும் வட்டி இல்லாமல் முதலும் இல்லாமல் நாங்கள் உட்காந்துருப்போமா? வட்டி இல்லாமல் முதலும் இல்லாமல் நாங்கள் உட்காந்துருப்போமோ? அப்புறம் சைன் பண்ணது யாரு? வீட்டுக்கு வந்தது யாரு? சைன் பண்ணது யாரு? சைன் பண்ணது யாரோ அவங்க தான் பேசணும். சைன் பண்ணது யாரோ அதான் பேசணும். எனக்கு இப்ப பைசா இந்த பாருங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னது என்னட்டி வாட்டி போட்டின்ற? எனக்கு பைசா கொடுக்கணும். 5-6 மாசமா பைசா இல்லாம நாங்க உட்காந்துருப்போம் நினைச்சியோ? 5-6 மாசமா பைசா இல்லாம உட்காந்துருப்போம் நினைச்சியோ? நீ கூப்பிடு. எனக்கு இப்போ பைசா இல்லாமடிக்கு நான் போக முடியாது. அங்கே ஒரே கடன்காரன். எனக்கு திக்கணங்கோட்டில் அந்த கால் வச்ச வழி இல்லை. நான் உட்காந்துக்கிட்டு நான் பைசா வாங்கிக்கிட்டு 11 லட்சத்தையும் கொடுத்துக்கிட்டு நான் ஒன்றும் இல்லாமல் இருப்பேன். எனக்கு 1000 ரூபாய் வச்சு ஒன்றும் ஓட்ட முடியாது. எனக்கு பைசா வேணும். கூப்பிடு. எவனை கூப்பிடணுமோ கூப்பிடு. குட்டை கிட்டேன்னு பேசினா மரியாதை கேட்டுரும். தேவையில்லாம பேசினேன் என்ன? பைசா வாங்கிட்டு தின்னுட்டு உட்காந்துருப்பாங்க எல்லாரும். நான் உட்காந்து நான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு கடனை வச்சுக்கிட்டு நகை அடமானம் வைன்னு சொல்லும் போது தெரிஞ்சுச்சா? அப்போ நகையை அடமானம் வைக்காதன்னு சொல்லியிருக்கணும். நகையை அடமானம் வைன்னு எனக்கு நகையை அடமானம் வச்சுக்கிட்டு நான் அதுலேயும் பைசா வாங்கிட்டு 10,000 ரூபா அவன்கிட்டையும் வட்டி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். வட்டிக்காரன்ட்ட நான் உட்காந்துட்டு பைசா இல்லாமல் இருக்கேன். எனக்கு பைசா வேணும்.